Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 6 பரோட்டா வச்சு செய்ய போறோம். இது என்னென்ன தேவைங்கறத பார்க்கலாம். பரோட்டாவை சூடாக்கிட்டு ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கலாம். ஒரு கேப்சிகம் பெருசு, 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது ஹீட் ஆன உடனே ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன உடனே இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுடலாம். அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். அதையும் வதக்கி விட்டுறலாம். ஒன்று ஒன்றா போட்டு வதங்கும் போது தான் நல்லா எல்லாம் ப்ராப்பராக வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கிறிஸ்பியாக ஆக்கி வச்ச பரோட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கின உடனேயே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த தக்காளி வெங்காயத்துக்கு வேண்டிய சால்ட்டு அது ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கிடலாம். ஆல்ரெடி பரோட்டாவில் உப்பு இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. இப்போ போட்ட சில்லியும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடியில் இறக்கி விட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் முட்டை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டையும் போட்டுட்டு அதையும் போட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை அதில் நல்லா தூவி விட்டுட்டு திரும்பவும் பரட்டி விட்டுறலாம். இப்போ கலருக்கும் ஃப்ளேவருக்கும் பாப்ரிகா பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போவும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் அல்லது கொத்தமல்லி கீரையை சாப் பண்ணி போட்டு பரட்டி எடுத்துடலாம். கேப்சிகம் லாஸ்ட்டில் போட்டால் தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் சாப்பிட்றதுக்கு கடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். முதலே போட்டால் ரொம்ப குழஞ்சிரும். ரெடி ஆயிடுச்சு கொத்து பரோட்டா. இப்போ எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் அல்லது ஏதாவது சால்னா வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் சப்பாத்தியையும் செஞ்சு சாப்பிடலாம். அது மீஞ்சு போன சப்பாத்தியாக இருந்தால் கூட சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.